நம்ம அண்ணன் வண்டி இங்க நிக்குது. டேய் அண்ணா, டேய் நீ என்ன வேலைக்கு போகலையா? ஏய் மணி என்ன ஆகுது? மணி 9:15 ஆகுது. 9:15 தானே? 9:20 தான் போகணும். 9:20 தான் உன் மேனேஜர் வேலைக்கு ஆரம்பிச்சு. வேற என்ன? நான் இங்க இருந்து என்ன ஒரு 8 கிலோமீட்டர் வருமா? இங்க இருந்து 5 நிமிஷத்துல போயிடும். 5 நிமிஷத்துல போயிருந்தீங்க? ஏய் கேட்டு போறடா, ஒழுங்கா போடா, கிளம்புடா, மணி ஆயிடுச்சு. டேய் வண்டி ஓட்டுற எனக்கு தெரியும், நீ அந்த கதைலாம் சொல்லி தெரியும். அந்த கதை டேய் ரொம்ப தேவையில்லாம இது பண்ணி. டேய் எனக்கு 8 கிலோமீட்டர் 5 நிமிஷத்துல எப்படா போவாங்க? எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பாக்குறேன்டா. நீ போடா. எல்லாத்தையும் பாக்குறேன். என்னடா எல்லாத்தையும் பாக்குற? எங்க? டேய் எனக்கு பாத்துக்க தெரியுதா? என்ன வேலைக்கு போறா? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். உனக்கு பாத்துக்க தெரியும். நான் அப்படிதான் ஓட்டுவேன். அங்கதான் வரணும். நான் அப்படித்தான்டா ஓட்டுவேன். அப்படிதான் ஓட்டுவேன். நீ யாரும் வர தேவையில்ல, யாரும் தேவையில்ல. எனக்கு பாத்துக்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். சரியா? போடா டேய். போடா டேய். டேய் போடா. போடா டேய் டேய் ஹெல்மெட்டாவது போட்டு போடா. வேகமா ஓட்டுறதுன்றது சில நிமிஷத்தை வாழ்க்கைய அழிச்சிடும். ஒரே ஒரு செகண்ட், நீ அந்த எதிர்பாராத நிமிஷம், அதுல உன் லைஃப் ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். சின்னத்துல ஃபேண்டானா என்ன போய் ஹெல்மெட் போட சொல்றோம்? பண்ற ஒரே ஒரு சின்ன தப்புனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கணும் தெரியுமா? உன்னோட வாழ்க்கையில இருந்து கூட இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்க, உன்னோட நண்பர்கள், வீட்டுல இருக்கவங்க, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையை சீரழிச்சிடும் நீ பண்ற ஒரே ஒரு சின்ன விஷயம். எல்லாத்துக்கும் காரணம் அது வேகம். நீ வேகமா போய் ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் திட்டு வாங்கி வாழணுன்றதுக்காக திட்டு வாங்கலாம், தப்பு இல்லை. வேகமா போவாது. நம்ம குடும்பம் அப்படின்றதுனால தான் இவ்வளவு பேசிக்கிட்டேன், நம்ம சொந்தங்கள். ஸோ யாரும் வேகமாக ஓட்டாது, வாழ்க்கையை அழிச்சிடும்.